வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சேலத்தில் ஒரு தொகுதியில் கூட திமுகவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது. அன்புமணி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. சேலம் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கூட திமுகவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசினார். பாமக சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றிருந்தது. வன்னியர் சங்கம் மாநில செயலாளர் கார்த்திக் தலைமை வகித்த இந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று பேசினார். சேலம் மாவட்டம் பாமகவின் கோட்டை. இங்கு பாமக தனித்து நின்று 2 எம்எல்ஏக்களை பெற்றது. கடந்த சில வாரங்களாக சில சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. என் மீது பல குற்றச்சாட்டுக்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அவை அனைத்தும் 100% பொய்யானவை. அவை குறித்து பல நாட்களில் தெரியப்படுத்துகிறேன். கட்சிக்காகவும் சமுதாயத்துக்காகவும் சுமைகளை அமைதியாக சுமந்து கொண்டு இருக்கிறேன். அண்மையில் நாம் நடத்திய சித்திரை முழு நிலவு மாநாட்டை இந்தியாவே திரும்பி பார்த்துள்ளது. மற்ற கட்சிகள் ஆச்சரியத்தோடு பார்த்தன. ஆனால் திமுக பயத்தோடு பார்த்தது. வரப்போகும் தேர்தலில் வன்னியர் சமுதாயத்தினர் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற பயம் திமுகவுக்கு வந்துவிட்டது. வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று கூறி 4 ஆண்டுகளாக நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார்கள் முதல்வர் ஸ்டாலின். கர்நாடகா, தெலுங்கானா, பீகார் போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திவிட்டன. ஆனால் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை, சட்டம் இல்லை என்று முதல்வர் கூறுகிறார். துரோகம் செய்துவிட்ட திமுகவுக்கு பாடம் புகட்டுவோம். கடந்த தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் திமுக ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. வரப்போகும் தேர்தலில் திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறக்கூடாது. தர்மபுரி ஒரு இடத்தில் கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. அதேபோல் சேலத்திலும் நடக்க வேண்டும். திமுகவின் ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். கட்சியில் நிலவும் குழப்பங்களை நான் பார்த்து கொள்கிறேன். களத்தில் நீங்கள் தைரியமாக இருங்கள். தேர்தலின் போது திமுக 510 வாக்குறுதிகளை அளித்தது. அதில் 60-70 மட்டுமே திமுக நிறைவேற்றியுள்ளது. நீட் விலக்கு, சமையல் எரிவாயு மானியம், மாதந்தோறும் மின் கணக்கீடு என பலவற்றை திமுக நிறைவேற்றவில்லை. திமுக அமைச்சர்கள் பயங்கரமாக திறமை வாய்ந்தவர்கள். ஒவ்வொருவருக்கும் 3-4 துறைகள். அதிலும் ஏவாவேலு, செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு 3 இலாக்காக்கள் கொடுத்துள்ளனர். சிந்தனையாளர், பொருளாதார மேதை பிடிஆர் தியாகராஜனுக்கு ஒரு இலாக்காதான். டாக்டர் ராமதாஸ் பிறந்தநாளை ஜூலை 25 தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைபயணம் தொடங்குகிறேன். மக்களின் உரிமைகளை மீட்க நடைபயணம் என்றாலும் திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் நமது முதல் கடமை என்றால் அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படும் நிர்வாகிகளை கூட்டணியில் இருந்து ராமதாஸ் அவர்கள் கட்சியிலிருந்து ராமதாஸ் நீக்கி வருகிறார். இந்த சூழ்நிலையில் சேலம், தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கும் பாமக பொதுக்குழு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் பொன்னாரகரன், எம்எல்ஏ பாமக கௌரவ தலைவருமான ஜி.கே. ஆகியோர் உடல்நிலை குறைவாக காரணமாக மருத்துவமனையில் சேர்ந்தனர். இதனால் சேலம் கூட்டத்தில் சுட்டிக்காட்டிய அன்புமணி ராமதாஸ் பாமகவை சார்ந்த 2 எம்எல்ஏக்கள் உடல்நிலை குறைவால் மருத்துவமனையில் சேர்ந்துள்ளனர். அவர்கள் இருவரும் பூரண உடல்நலம், மனநலம் பெற நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என்றார். இந்த கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்திக் உள்ளிட்ட பல நிர்வாகிகளை பேசும்பொழுது தர்மபுரியில் 2 முறை போட்டியிட்ட அன்புமணி ராமதாஸ் வரப்போகும் தேர்தலில் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றனர். இதற்கு பின்னர் பேசிய அன்புமணி, சேலம் மாவட்டம் எனக்கு பிடித்த மாவட்டம். இங்கு நான் 10 ஆண்டுகள் இருந்தேன், படித்தேன். நான் பாமக கொடியை முதலில் ஏற்றியது சேலம் மேற்கு தொகுதியில்தான் என்றார். இதன் மூலம் சேலம் மேற்கு தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுவார் என பாமகவிடையே எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பாமக மாநில பொதுக்குழு செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா, மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் உள்ளிட்ட பாமகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஒரு தகவல் பாமக வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.